ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது விஷால் எதுக்காக உள்ளே வந்திருக்கார், ஏன் வந்திருக்கார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம விஷால் சார்பாக நேகா, அதுக்கப்புறம் பவித்ரா சார்பாக வந்துட்டு சமந்தா, அந்த மாதிரி வந்து விஷ்ணு வந்துட்டு சௌந்தர்யாக்கு சார்பாக வந்திருக்கார். இந்த விஷயங்களும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அந்த பாட்டை போட்டோன்னே இவங்க எழுக்கும்போது தெரிஞ்சு போச்சு. உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணார். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் இவர் தான் அப்படியே ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணார். அதை நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். முத்துக்குப்பன் கிடையாது, அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பார்க்கலாம் சார். அடுத்தபடியாக வந்துட்டு சௌந்தர்யா கூப்பிட்டு வர்றார். சௌந்தர்யாவும் விஷ்ணுவும் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி அவங்க லவ் பண்ணுற விஷயங்கள்லாம் அதேமாதிரி ப்ரொமோலேயும் வந்து காமிச்சிட்டாங்க. இவங்க வந்து வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ண விஷயங்கள் இப்போ தனியாக கூப்பிட்டு வர்றார். இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னென்னா, நம்ம ஆள் விஷ்ணு வந்துட்டு வசமாக இந்த வாட்டி இந்த சீசனில் செமையாக சிக்கிட்டாப்ல. இந்த பிஆர்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதில் அதிகப்படியாக சம்மந்தப்பட்ட நபர் யார் வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னா நம்ம விஷ்ணுவை தான். ஏன் அப்படின்னா, விஷ்ணுக்கு யார் வந்து பிஆர் பண்ணாங்களோ அதே குரூப்பு தான் வந்து சௌந்தர்யாவுக்கும் பண்ணுறதா ஒரு தகவல். இதை வந்து நம்மளோட BB8 ஃபஸ்ட்டில் எவிக்ட் ஆனார் பார்த்தீங்களா, ஒருத்தர் ஃபேட்மெண்ட் ரவீந்தர், அவரே வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியா வந்து சொல்லி அது ஒரு பெரிய கான்வர்சேஷனில் போய் இவர் பேசின ஆடியோவை லீக் பண்ணி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல. இதெல்லாம் நம்ம இந்த சேனலில் போடலை, பட் இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. இதை மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் போச்சு. அப்போயே வந்து இவரே கேட்டிருப்பார், ஆமாம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வளரிருப்பார். அந்த வீடியோ வேறு ஆடியோ வேறு போட்டிருந்தார். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவர் உள்ளே வந்தவொடனே கேமை பற்றி கூட பேசலை. உன் மைண்டுக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த டவுட்டை நீ யோசிக்காத அப்படின்னாரு. சௌந்தர்யா எதிரா அப்படின்னா, நீ யோசிக்கிறல இப்போ வந்து முத்துக்குமரன் ஒரு சில பேரில் கேட்குறாங்க, நீ இவ்வளோ நாள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க, வருதில்ல டவுட்டு. அதுக்கு காரணம் நீயா இருக்க. எப்படி நீயா இருக்க? மற்றவங்களாம் என்ன அவங்க அம்மா அவங்க அப்பா மாதிரியா இருக்காங்க? எல்லாம் அவங்கவுங்களா தானே இருக்காங்க. இல்லை அவங்க ரியல் கேரக்டராக இருக்காங்க. அதனால தான். இல்லைடா அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை வரல. இல்லைடா நான் டாஸ்க்கெல்லாம் வின் பண்ணலாம் அப்படி இப்படி சொல்கிறாங்களேடா, அதெல்லாம் எப்படி? வெறும் டாஸ்க் மட்டும் போதுமா? நல்லா யோசிச்சு பாரு. நீ தான் நிறைய டாஸ்க் வின் பண்ணு, நான் எங்கடா வின் பண்ணலாம் அவங்களுக்கு கேட்குறாங்க. இல்லாட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது எப்போ ஈரோடு போய் ஆரோடி வரின்ற மாதிரி கிபி 1945 ஏதோ ஒரு டாஸ்க்கில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க போல. அது கூட அந்த சின்ன டாஸ்க்கு ஏதாவது லொல்லா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி. அதை சொல்கிறாரு. அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க, அப்படியா நம்மளா வின் பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் நீ தான் நல்லா டான்ஸ் பண்ணுற, க்யூட்டாக இருக்க, நீயா இருக்க, இதுக்கு மேலே என்ன வேணும், உனக்கு தான் டைட்டில்ன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னையா அது அப்படின்னா அவருக்கு ஒரு பதட்டம். நம்ம தான் மாட்டிட்டு உள்ளே இந்த பொண்ணு தெரிய வேண்டாம், இது அப்படியே போட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா டீட்டெயிலாக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுறாரு போல இருக்குது. பட் இது எப்படியோ இவர் வந்தவொடனே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த டவுட்டை பற்றி பேசுகிறாரு பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. ஏன்னா அவங்களே மறந்துட்டாங்க. ஆனால் இவருக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சு. ஏன்னா வெளியில் வந்து நிறைய பேர் இவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டு கிழிச்சாங்க. அதே மாதிரி ரவீந்தருக்கு இவருக்கு செமையாக முட்டிக்கிச்சு இந்த பிஆர்ன்ற விஷயத்தாலேயே. ஸோ இப்போ அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, உண்மையிலே அந்த மாதிரி இருக்குது போல இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சீசனில் நடந்துகிட்ருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி பார்க்கும்போது சௌந்தர்யாவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வந்ததாக சௌந்தர்யா வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார், இந்த சீசன் 8 இவங்க தாங்க டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.